மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி, எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்கள். புகழும் பெருமைமிக்க மதுரையினுடைய பெருமைகள் என்று பட்டியலிட்டால் சங்கத்தமிழ், மதுரை தமிழ், மல்லிகை, எம்எஸ் சுப்புலட்சுமி என்று அந்த பட்டியலில் இவரையும் சேர்த்துக்கொள்ளலாம். கானக்குயில், இசை ராணி என்றெல்லாம் புகழ்பெற்ற இவருடைய அந்த வாழ்க்கை அற்புதமான ஒன்று. இவங்க வீடு எங்கே இருக்குது அப்படின்னா, நம்முடைய சென்ட்ரல் தேட்டர் பக்கத்தில், மதுரையில் சென்ட்ரல் திரையரங்கம் இருக்குது. அது பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சந்தில் தான் இவங்களுடைய மேலே அனுமந்தராயன் தெரு, கீழே அனுமந்தராயன் தெருங்கிற அந்த பகுதியில் தான் இருக்குது. இவங்க தாயார் சண்முகவடிவு, தந்தையார் பேர் சுப்பிரமணியன் சொல்லிட்டு ஒரு பேட்டியில் இவங்களே சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் தாயாருடைய பெயரை தான் முன்னெழுத்தாக போட்டிருக்கிறாங்க, இன்சியலாக. 6 வயதாக இருக்கும்போது ஒரு முறை அவர் பாடிய பாடலை கேட்டு தாயாரை வியந்து போய் அவரை மேடைகளில் பாட அழைத்து செல்வாராம். அதோடு மட்டுமில்லை, ஒரு முறை அவர் வீணை வாசித்து கொண்டிருந்த போது தன் பிள்ளை எங்கே என்று யோசிக்க, குழந்தை தெருவில் விளையாடி கொண்டிருக்கிறது என்று சொன்னவுடன் உடனே அழைத்து வர சொல்லி, எங்கே மரகத வடிவும் என்கின்ற பாடலை பாடு என்று சொன்னவுடன் அந்த குழந்தை கணீர் என்ற குரலில் பாடியதாம். 1916 பிறந்த இந்த குழந்தை தன்னுடைய 6வது வயதில் 10வது வயதில் பாடிய பாடல்களெல்லாம் உண்மையில் உலகப் புகழ்பெற்ற பாடல்களாக மாறின. சென்னையினுடைய ஆளுநர் இந்த குழந்தையினுடைய குரலை பதிவு செய்து வைத்து கொண்டார். புதுக்கோட்டை மிருதங்கத்தில் ஜாம்பவனாக திகழ்ந்த தட்சிணாமூர்த்தி பிள்ளை இடத்துல இவர் சங்கீதம் பயின்றார். இவர் முன்னுக்கு வருவதற்கு அவரும் ஒரு காரணம். பிறகு அந்த காலத்தில் புகழ்பெற்றிருந்த செம்மங்குடி சீனிவாச சாஸ்திரிகள், பெரியவாள் என்று சொல்வார்கள், செம்பை வைத்தியநாத ஐயர், இன்னும் இருக்கின்ற பெருமக்கள் எல்லாரும் அவர்களெல்லாம் பார்த்து ஆசீர்வாதம் பெற்ற பெருமை ஒரு கொண்டு. அந்த இன்னொரு சிறப்பு என்ன என்றால், அந்த காலத்தில் இசைத்தட்டு வடிவத்தில் குரலை கொடுப்பார்கள். ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் என்கின்ற அந்த கம்பெனி, அதுபோல் அந்த மாதிரியான இசைத்தட்டில் இவருடைய குரல் எங்கும் புகழ் பெற்றது. இவர் திரைத்துறையிலும் புகழ் பெற்று விளங்கினார். மேடையில் 1926 இவருடைய 10வது வயதில் மேடையில் பாடத் தொடங்கினார். அதேபோல் தன்னுடைய 19வது வயதில் இவர் திரைப்படத்தில் நடிக்க வந்தார். இவருடைய பாடலை கேட்டு இவருடைய திறமைக்காகவே படமெடுக்க வந்தவர்கள் யார் என்று கேட்டால், மதுரையைச் சேர்ந்த நாட்டாமை என்எம்ஆர் அவர்கள், கிருஷ்ணசாமி அவர்கள் தன்னோடு கே. சுப்பிரமணியம் என்ற இயக்குனர் சேர்த்துக்கொண்டு சேவா சதனம் என்கின்ற திரைப்படத்தை உருவாக்கினார். இவருக்கு புகழ் தந்த படம் என்று பார்த்தால் சகுந்தலை. மகாகவி காளிதாசருடைய சகுந்தலை காவியத்தை தமிழில் படமாக எடுத்தபோது சகுந்தலையாக நடித்தவர் நம்முடைய எம்எஸ் அவர்கள். அதில் துஷ்யந்தனாக வந்தவர் அந்த காலத்திலே புகழ்பெற்ற கதாநாயகன், அன்றைய கமலஹாசன் என்று கூட சொல்லலாம், ஜிஎன் பாலசுப்ரமணியம் அவர்கள், ஜிஎன்பி என்று சொல்வார்கள். 2 பேருடைய அந்த ஜோடி அன்றைக்கு அப்படி பாராட்டப்பட்டது. இன்னும் இவருக்கு சிறப்பு தந்த படம் எதென்றால் மீரா என்கின்ற படம்தான். அந்த மீரா படத்திலே இவர் பாடிய அந்த நாளும் வந்திடாதோ பாடலும், காற்றினிலே வரும் கீதம் என்கின்ற அந்த பாடலும் இன்றைக்கும் நாம் கேட்கிற போது நமக்கு ஒரு மயக்கம் ஏற்படும். சதாசிவம் கல்கி என்கின்ற அந்த பத்திரிகையை உருவாக்கிய சதாசிவம் அவர்கள் பத்திரிகையை தனியாக தொடங்க வேண்டும் கல்கி அவர்களுக்காக என்று நினைத்தபோது சாவித்திரி என்ற படத்தில் நடிப்பதற்கு அவரை அழைத்தார்கள் எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்களை. அதிலே நாரதர் வேடம், ஆண் வேடம் போட வேண்டும். சற்று தயங்கினார். அப்போது கல்கி அவர்கள் அவரை ஊக்குவிக்க அந்த படத்தில் நடித்த படத்தை வைத்து தான் கல்கி இதழ் தொடங்கப்பட்டது. அது மட்டுமில்லை, இவர்கள் பெறாத விருது இல்லை. பத்மஸ்ரீ விருது, பத்மபூஷன் விருது, மகசேஷ விருது, இந்தியாவிலேயே மிகப்பெரிய விருதாகிய பாரத ரத்னா விருது எல்லாவற்றையும் பெற்றவர்கள் இவர்கள்தான். இன்றைக்கும் இவர்கள் பாடிய அந்த கௌசல்யா சுப்ரஜா ராமா என்கின்ற அந்த அதிகாலையில் போடுகின்ற சுப்ரபாதம் உலகெங்கும் ஒலித்து கொண்டிருக்கிறது என்றால் அது அந்த மதுரையினுடைய பெருமையை சொல்கின்ற சுப்புலட்சுமி அவர்களுடைய குரல்தான். தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் அவர்கள் அத்தனை பேருக்கும் உதவுகிற தன்மையில் இருந்தார்கள். ஒரு முறை கூட பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்னாராம், நீங்கள் இசைக்கு ராணி, நானோ வெறும் மந்திரி என்றாராம், வெறும் பிரதம மந்திரி என்றாராம். அத்தனை பெருமை உடையவராக இருந்தவர் மதுரைக்காரர் என்பதில் நமக்கெல்லாம் ஒரு பெருமை. 2004 இவர்கள் மறைகிற வரையிலே இவர்களுடைய அந்த குரல் ஒலித்து கொண்டே இருந்தது. என்றைக்கும் அவர்களுடைய குரல் ஒலித்து கொண்டே இருக்கும். தமிழில் இயல், இசை, நாடகம் என்று சொல்லுவோம். அதிலே இசைத்தமிழ் என்றால் எம்எஸ் உடைய பெயர் பொறிக்கப்பட வேண்டிய ஒன்று.